சேது இங்க எதுக்கு வந்தா? துளசி மாட்டிக்க கூடாது. காஞ்சி காமாட்சி அம்மா நீதான் துணை இருக்கணும். அண்ணே என்னண்ணே இது? பிரதர், காஃபி தானே கேட்டீங்க? ஓ கட்டிங்க, அதெல்லாம் இப்ப ஆகாது பிரதர், அப்புறமா பாத்துக்கலாம். கடவுளே, இப்படி ஆயிப்போச்சே. என் பிள்ளைய காப்பாத்து காமாட்சிமா. எங்க எல்லாத்துலேயுமே சுகர் போட்டாச்சு. உங்களுக்கு ஓகேவா? ஏன்னா சூடாக இருக்கும் போது குடித்தாதான் காஃபி நல்லா இருக்கும். குடிங்க சார். மாமா, ஒரு நம்ம வாடகைக்கு இருக்கிறவர் தானே? ஆமாமா, நம்ம நண்பர் தான். பிரதர் உட்காருங்க பிரதர். இந்தாங்க காஃபி. ஏதாவது பண்ணி டவுட் வராம பண்ணணும். என்ன பண்ணலாம்? மலாய் மொழியில பேசிக்கலாமா? Kenapa mereka memperlakukan mereka begini? Adakah Anda terpesona dengan kecantikan Anda? Saya kelihatan sangat cantik. Awak sangat cantik. Jangan menggaruk. Saya berkata benar. Terima kasih. என்னாச்சு? காஃபி சாப்பிடுங்க. நீங்க என்ன பேசுனீங்க? அது மலாய் மொழி. உங்களுக்கு அது புரியாது. இல்லை, தப்பா எதுவும் பேசல. காஃபி ஆக்சுவலி நல்லா இருக்கும், தயவு செஞ்சு குடிங்கன்னு சொன்னாங்க. ரெண்டு பேரும் குடிங்க குடிங்க குடிங்க, ப்ளீஸ் ப்ளீஸ். எங்க பிரதர், பிரதர் நான் தான் சொன்னல, அது மலேசியாவில் பிறந்து வளர்ந்த பொண்ணு, அதான் அதோட பாஷையில பேசிட்டு போகுது. பிரதர் காஃபி குடிங்க பிரதர். பாத்து 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 பிரதர், என்ன இது பிரதர், சூடா இருக்கு, பாத்து குடிங்க. ஏமா துளசி, இவன் எப்படி இங்க வந்தான்? நீ இந்த ஊர்ல இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொன்ன. நீ இந்த வீட்டுல இருக்கிறது தெரிஞ்சுதான் வந்திருக்கானா? இல்ல சித்தி, என்னை பார்த்ததும் சேதுவோட முகமே மாறி போயிடுச்சு. எதிர்பார்த்து வந்திருந்தா இப்படி கண்டிப்பா ஷாக் ஆயிருக்க மாட்டான். அவன் எதிர்பார்க்காம தான் வந்திருக்கான். அவன் ராஜசேகரனுக்கு எப்படியோ ஃப்ரெண்ட் ஆயிருக்கான். அவரை தேடிதான் வந்திருப்பான். எது எப்படியோ துளசி, நீ அவங்கிட்ட பயப்படாம நடந்துகிட்ட. ஆமா, உனக்கு எப்படி மலாயில பேச தெரியும்? அது அடிக்கடி சிவா தூக்கத்துல மலாயில பேசுறத பாத்திருக்கேன். என்ன பேசுறாருன்னு தெரிஞ்சுக்க நெட்டை பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டேன். அதுவும் சில வார்த்தைகள் மட்டும்தான் தெரியும். அதுதான் காப்பாத்திடுச்சு. என்னமோ போ, அந்த காமாட்சி அம்மா தான் உன்னை காப்பாத்திருக்கா. சேது கன்ஃபியூஷன்ல தான் இருப்பான். ஆனா உங்களை பார்த்துட்டா கன்ஃபார்ம் பண்ணிப்பான். இனிமே நீங்க தான் சித்தி ஜாக்கிரதையா இருக்கணும். தயவு செஞ்சு நீங்க சேது கண்ணிலே பற்றக்கூடாது. அம்மா தாயே, அவன் கண்ணில் நான் பற்றக்கூடாதுமா. என்ன நடக்குது? துளசியா ஜனனியா? என்னை பார்த்து பயப்படாம நேருக்கு நேரா பேசுறாள. துளசிக்கு இந்த தைரியம் எப்படி வந்துச்சு? ஒன்னும் புரியலையே. பிரதர், பிரதர், அட பிரதர், என்னாச்சுங்க பிரதர்? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க?
காஃபி நல்லா இல்லையா? உண்மை தெரியாம இங்கிருந்து போகக்கூடாது. போக மாட்டேன். நல்லா தான் இருக்கு. பிரதர் பிரதர், ஆ? என்னாச்சு பிரதர்? ஒன்றும் இல்லை, வேற ஒரு பிரச்சனை. அண்ணே போலாம் அண்ணே. டேய், என்ன அவசரம்? இருடா. ம். பிரதர், ஆ. தப்பா எடுத்துக்காதீங்க. ரெஸ்ட் ரூம் போலாமா? ஐயோ, அட கடவுளே, இதுதான் உங்க பிரச்சனையா? இதுக்கா இவ்வளவு டென்ஷனா இருந்தீங்க? என்ன பிரதர் நீங்க? வாங்க, வச்சுட்டு வாங்க. டேய், வாங்க. இரா வரேன். ம் டேய், அவ எங்கேயும் போயிடாம பார்த்து. சரிண்ணே. புரியுதா? என்ன துளசி இப்ப நான் என்ன பண்றது சித்தி? நீங்க அவசரப்படாதீங்க. ஐயோ அவன் தான் உன்னை பார்த்துட்டானே. சித்தி, நான் தான் பேசி சமாளிச்சிட்டேன்னு சொல்றேன். நீ சமாளிச்சுட்டா. நான் தான் பேசி ஆ வாங்க தம்பி. என்ன என்ன ஜனனி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? அப்படியா? அதெல்லாம் எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். இல்லையே, ஏதோ ஒரு மாதிரியா தான் இருக்கு. உன் முகமே சரியில்லை. எனி ப்ராப்ளம்? ஆஹா, நத்திங். ஐ ஷியோர்? ஷியோர். நம்ப முடியலையே. நான் ஒத்துக்க மாட்டேன். என் ஜனனியை பற்றி எனக்கு தெரியாதா? தம்பி அப்படிலாம் ஒன்றும் இல்லை தம்பி. அவன் நல்லா தான் இருக்கா. நீங்கள் பேசிகிட்டே இருங்க, நான் இது வந்துடுறேன். ஏய் ஜனனி, are you okay? அது ஒன்றும் இல்லை. பிரதர், அந்த பக்கம் தான் இருக்கு. வேற சுவிட்ச் இருக்கு, அதை ஆன் பண்ணிக்கோங்க. சரி. போங்க. இவ ஜனனியா இல்லை துளசியான்னு தெரிஞ்சுக்காம போகக்கூடாது. அப்படியே அச்சு அசல் துளசி மாதிரியே இருக்கா. ஆனால் மலாய் மொழி பேசுகிறா. ஒன்றுமே புரியலையே. ஆனால் எனக்கு என்னமோ டவுட்டாக தான் இருக்கு. ஜனனி, எனக்கு ஏதாவது இப்போ வேலை இருக்கா? இல்லை, மூவி போகலாமா? இந்த ஊர்ல வேண்டாம். வேற எங்கேயாவது தூரமா போலாம். போய் அது சும்மாதான். துளசி அங்க பாரு, அங்க பாரு. என்ன பண்ண போற? அவன் இங்க நிக்கிறான். சிவா சிவா, எப்ப போலாம்? இப்பவே போலாமா? ஹே, are you serious? நிஜமாவா? ஆமா, ப்ளீஸ். நான் இந்தியால மூவிஸ் எல்லாம் பார்த்ததே இல்லை. என்ன இவ படம் பார்த்தது இல்லைங்கிறா? காஞ்சிபுரம் இந்தியா தானே? மலேசியாவில் இருந்தப்போ நம்ம மூவிலாம் போயிருக்கோமா? ஆமா, நிறைய மூவிஸ்க்கு நம்ம போயிருக்கோம். இவன் ஏன் இப்படி குழப்பறான்? போயிருக்கோமான்னு அவகிட்ட கேட்குறாங்க. ஏன் இவனுக்கு தெரியாதா? ஒன்றுமே புரியலையே. என்னாச்சு? யாரு? இங்க என்ன பண்றீங்க? ஒன்றும் இல்லை. ஏங்க, என்ன வேணும் உங்களுக்கு? இங்க என்ன பண்றீங்க? ஒன்றும் இல்லை. நான் இங்க வாங்க. இல்லை சேது, நான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அங்க? இல்லை, சும்மா தான். ஏங்க, ஏதோ ஒரு கப் காஃபி குடிக்கணுமா உங்களுக்கு? what do you want? ஆஹா, இல்லை, ரெஸ்ட் ரூம் போகலான்னு வந்தேன். ஹலோ, அது அங்க இருக்கு. ஆ
Saya berasa takut hanya melihat Lily ke ini. எஸ் நீ போ. என்ன சொல்றாங்க? உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு. போங்க. ஹலோ, ஆ? ரெஸ்ட் ரூம் போகணுன்னு சொன்னீங்கல்ல, அது இந்த பக்கம் இருக்கு. போங்க போங்க. ம். இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு இவங்க வேற பிரச்சனை பண்ணிக்கிட்டு இவன் வேற உள்ள போயிட்டாலே. ஐயோ, Jangan mengaruh. saya berkata benar. Terima kasih. அண்ணே டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. பிபி ஏறி மூளைக்கு போகிற நரம்பு வெடிச்சிட போகுது. அது அண்ணியாக இருக்க முடியாதுண்ணே. அன்னைக்கு இந்த மலேசியா மொழியெல்லாம் தெரியாதுண்ணே. அண்ணே கண்டிப்பாக இது வேற பொண்ணு தான். இல்லடா, அவ என் துளசி தான்டா. ஆனா அவ என்ன பார்த்து கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகலையே, அதுதான்டா எனக்கு புரியல. அண்ணே கண்டிப்பாக அது அண்ணி இல்லைண்ணே. அண்ணியாக இருந்தா உங்களை பார்த்த உடனே பயப்படணுமே. கொஞ்சம் கூட பயப்படலன்னா என்ன அர்த்தம்? எனக்கு புரியல. அவளா இல்லையா, துளசியா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சாகணும்டா. அது வரைக்கும் இந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன்டா. துளசியா மட்டும் இருந்துச்சு, இருக்குடா அவளுக்கு. சேதுன்னா யாருன்னு நான் அவளுக்கு காட்டுறேன். துளசி, துளசி, நான் கேட்டதுக்கு நீ சரியா பதில் சொல்லு. சிவாவை பத்தி நீ என்ன நினைக்கிற? என்ன நினைக்கிறேனா? நான் என்ன சொல்ல? சரி, சிவா உன்னை தொடும் போது எப்படி இருந்துச்சு? சி, நீ இப்ப என்ன கேக்குற? எனக்கு எப்படி இருக்கும்? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நீ பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காத. சும்மா கோவப்படாம பதில சொல்லுடி. சிவா தொடும் போது உனக்கு கம்பளி பூச்சி ஓடுற மாதிரி இருந்துச்சா இல்லையா? மென்டலா நீ? அப்படிலாம் எதுவும் இல்ல. நீ பாட்டுக்கு வளராத. சேது உன்னை தொடும்போது அருவருப்பா கம்பளி பூச்சி ஓடுற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி அழுதல்ல. சிவா உன்னை தொடும்போது அப்படி இல்லையே. கடவுளே, எப்படி அப்படி இருக்கும்? சேதுவும் சிவாவும் ஒன்னா? அப்படியெல்லாம் இல்ல. சிவா ஒரு ஜென்டில்மேன், நாகரிகமானவர். சூப்பர். அப்படின்னா வேற எப்படி இருந்துச்சு? இப்ப கால் பண்ணி டார்ச்சர் பண்றேன் நீ. சரி, நீ பேசினது போதும், முதல்ல கட் பண்ணு. கண்டிப்பா சேது டவுட்ல தான் இருப்பான். இனிமேதான் நீ ஜாக்கிரதையா இருக்கணும். உனக்கு பாதுகாப்புனா அது சிவா மட்டும்தான். பாதுகாப்பு மட்டும் இல்ல, உன் வாழ்க்கையும் சிவாதான். உனக்குள்ளேயும் காதல் இருக்குடி. தேவையில்லாம நீ உனக்குள்ள இருக்க காதல மறைக்க நினைக்காத. நீ சிவாவை காதலிக்கிற, அதான் உண்மை. இது அந்த காமாட்சி அம்மன் மேல சத்தியம். நான் வைக்கிறேன். ஹலோ. அத்தை, இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. தானுமலையா? இப்ப எதுக்கு அத்தை அவரை கூப்பிடுறீங்க? இல்ல, உன் கையால காப்பி குடிக்காம போய் சேர்ந்துருவனோன்னு நினைச்சேன். ஐயோ கடவுளே, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னமோ தெரியல, படுத்தா கெட்ட கெட்ட கனவா வருது, தூக்கமே வரமாட்டேங்குது. ப்ரெஷர்லாம் செக் பண்ணீங்களா? பிரச்சனை அது இல்ல, காவேரி கல்யாண விஷயமா பூ போட்டு பாத்தீங்களா இல்லையா? இல்ல. என்னடி சொல்ற? அன்னைக்கு ஏதோ அவசரம் ஆச்சே போச்சோன்னு பேசியாச்சு. பூ போட்டு அப்புறம் பார்த்துருக்கணும்ல. அது வந்து அத்தை, ஏய் ராசு,
என்னம்மா போன இடம் தானா? எத்தனை நாளா விருந்து சாப்பிட்ட? காவேரி கல்யாணத்துக்கு நம்ம கோயில்ல பூ போட்டு பாத்தியா இல்லையா? நான் சொல்லலங்க. காஃபி எடுத்துட்டு வரவா? அம்மா. நீயே கொண்டு வந்துட்டியா? குடு. மாமா. அப்பா என்ன கிழவி, நீயா வந்துட்டியா இல்ல அடிச்சு துரத்திட்டாங்களா? அடி செருப்பால. என்ன விரட்டுறதுக்கு யார் இருக்கா? அதுக்கு இனிமே பிறந்துதான் வரணும். என்ன காவேரி, புது பொண்ணு எப்படி இருக்க? இருக்க. என்னடா இவ எப்படி சொல்றா? கோவில்ல பூ போட்டு பார்த்து முடிவு பண்ணலாம்ல. அதான் பேசி முடிச்சாச்சே, அப்புறம் என்னத்த பாக்குறது? என்னடா பேசுற நீ? ஏதோ பட்டுன்னு தடங்கள் சொல்லக்கூடாதுன்னு சம்மதம்னு சொல்லியாச்சு. பூ போட்டு சாமி உத்தரவு கொடுக்காம கல்யாணம் பண்ணக்கூடாதுரா. ஏன் இது உனக்கு தெரியாதா? பூ போட்டு பாக்குறதுனா என்ன? குடும்பத்துல ஒரு நல்லது நடக்கணும்னா வெள்ளை கலர்ல ஒரு பூ, சிகப்பு கலர்ல ஒரு பூவை போட்டு கண்ணை மூடிக்கிட்டு பூசாரி எடுப்பாங்க. வெள்ளை பூ வந்தா சாமியை சம்மதம் சொன்னதா அர்த்தம். சிகப்பு பூ வந்துச்சுன்னா சாமியை வேண்டான்னு சொல்லிடுச்சுன்னு அந்த காரியத்தை கைவிட்டுருவாங்க. இது நல்லா இருக்கு. இத வச்சு காவேரிய தாஸ் கிட்ட இருந்து காப்பாத்திடலாம் போல இருக்கு. காவேரி பேர்ல பூ போட்டு பாத்துடலாமே. அதத்தான் நானும் கேக்குறேன். அம்மா எதையாவது கிண்டி விடாதம்மா, சும்மா இருமா. காலகாலமா பண்றத பண்ணிட்டா நல்லது தானே. பாட்டி, பூ போட்டு பார்த்தா நல்லதுன்னு நீங்களே சொல்லுங்களேன் பாட்டி. வெள்ளைப்பூ வந்தா ஓகே, சிவப்பு பூ வந்தா வேணான்னு அர்த்தம். என்ன சிவா பேசுற? மாமா பேர் கெட்டு போவாது. பேசி முடிச்சிட்டு முடியாதுன்னு சொல்லுவியா? மாமாவை பத்தி என்ன நினைப்பாங்க? ஊர் என்ன வேணாலும் நினைக்கட்டும், நமக்கு காவேரி வாழ்க்கை முக்கியம் இல்ல. பூ போட்டு பார்த்துட்டா நல்லது. ஏமா இப்ப எதுக்கு நீ வந்த? கல்யாணம் முடிஞ்ச பிறகு வந்திருக்க வேண்டியதானே? ராசு, வழக்கத்தை மாத்தாத. பூ போட்டு பார்க்க ஏற்பாடு பண்ணுடா. இத பாருங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. பூவும் வேணாம், காயும் வேணாம். சிவா, பூ போட்டு பார்த்தே ஆகணும்னு சொல்லுங்க. கடவுள் நினைச்சா காவேரியை காப்பாத்தலாம். ப்ளீஸ். ஏன்பா அது சாமி குத்தம் ஆயிடாதா? இப்போ பூ போட்டு பார்த்தே ஆகணும்பா. டேய், இப்ப எதுக்கு ஏத்தி விடுற? சிவா சரியா தானே சொல்றான். ஏன் பேத்தி வாழ்க்கை, பூ போட்டு பார்க்க ஏற்பாடு பண்ணுடா. பண்ணாம இருந்தா தெய்வ குத்தம் ஆயிடாதா? அது உனக்கு தெரியுது. பேசி முடிக்கும் போது நீங்கள் தானே இருந்தீங்க, அப்பவே சொல்லிருக்கலாமே. மாப்பிள்ளை குடும்பத்தை வர சொல்லியாச்சு. அப்ப சொன்னா சரியா இருக்காதுன்னு நினைச்சேன். அதுக்காக பூ போட்டு பார்க்காம கல்யாணத்தை பண்ணுவியா? என்ன ஜனனி, இதெல்லாம் உன் வேலையா? என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்களாவா? பாட்டியை ஏத்தி விட்டது நீதானே? இப்படி ஒரு வழக்கம் இருக்கிறதே எனக்கு தெரியாது. நான் எதுக்கு இதுல ஏத்தி விடணும்? அத்தை சொல்ற மாதிரி பூ போட்டு பார்த்துட்டாதான் என்ன? கல்யாணம் நடக்கலன்னா மணிமேகலை சும்மா விட மாட்டேன், நடந்தே ஆகணுமே. மாமா, என்ன ஒன்னும் சொல்லாம இருக்கீங்க? நீயும் சிவாவும் பூ போட்டு பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அப்படித்தான் இதுவும். இத பாருங்க, இத பத்தி யாரும் இனிமே பேச வேணாம். முடிஞ்சா கல்யாணம் பண்றதுக்கு ஓடமான வேலை பாருங்க, இல்லனா பேசாம ஒதுங்கிருங்க. அதான் இந்த குடும்பத்துக்கு நல்லது. ராசு, சாமி குத்தம் பண்ணாத. அது குடும்பத்துக்கு நல்லது இல்ல. இந்த கல்யாணம் நடக்கலன்னா தான் குடும்பத்துக்கு நல்லது இல்ல. நான் ஒத்துக்க மாட்டேன். பூ போட்டு பார்த்து சாமி சம்மதம் சொன்னாதான் இந்த கல்யாணம் நடக்கும். இல்லனா அப்படி ஒரு சம்பந்தமே தேவையில்லை. தூக்கி போட்டு எல்லாரும் வேலையை பாருங்க. அம்மா, என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? பேசி முடிச்சு பத்திரிக்கை அடிக்க போற நேரத்துல குட்டையை குழப்பாதீங்க. நீங்க கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டீங்களா? டேய், குரல ஒசத்தி கத்தனா என் வாயை மூட முடியாது. பூ போட்டு பார்க்காம இந்த கல்யாணத்தை நடத்த நினைச்சா என் உயிரை கொடுத்தாவது தடுப்பேன். நடு வீட்டுல தூக்குல தொங்குவே பாத்துக்க. அத்தை, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அம்மா, நல்ல தானமா பாட்டி சொல்றாங்க. இந்த கல்யாணம் நடக்கணும்னு விதி இருந்தா அது சாமியே சொல்லட்டுமே. சாமி கிட்ட கேட்டு பண்ணா காவேரி வாழ்க்கையாச்சும் நல்லா இருக்கும்.
பாட்டியே இவ்வளவு தூரம் சொல்றாங்கன்னா அதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் தானே. கோவப்படாம ஒரு நிமிஷம் யோசிங்க. ஆக மொத்தம் சம்பந்தக்காரங்கிட்ட மாமா அசிங்கப்பட்டு நிக்கிறோம். அதானே உங்க எல்லாரோட ஆசையும். மாமா அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, காவேரியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். மாமா, மாப்பிள்ளை வீட்டுல பேசுறதுக்கு தயக்கமா இருந்தா நானும் சிவாவும் போய் பேசலாமா? ஏங்க, நானும் போகட்டா? நான் சொன்னா மேகலை கேட்பாங்க. யாரும் போவானா, நானே பேசுறேன். எல்லாம் இந்த கிழவி பண்றோம்.